இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல சிவகார்த்திகேயன் எப்படி அந்த மாதிரி வந்து தெலுங்குல வந்து நவீன் போலிஷெட்டின்னு ஒருத்தர் இருக்காருங்க. உண்மையிலேயே ஒரு தரமான ஆக்டருங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஆங்கரா இருந்து அப்புறம் வந்து சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இப்போ மிகப்பெரிய ஒரு ஹீரோவா இருக்காரு. அவர் நடிச்ச திரைப்படம் தாங்க அகநக ஒக ராஜு அப்படின்றது தான் இந்த படத்தோட தலைப்பு. உண்மையிலேயே ஒரு தரமான காமெடி நிறைஞ்ச படங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. பட் ஆனா வந்து சீன் பை சீன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பட் ஆனா வந்து ஒரு மாதிரி மேஜிக் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல. படத்தோட ஓப்பனிங் இமேஜா என்னத்த காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து நம்ம ஹீரோ பயங்கரமா இறங்குறாரு. ஒரு பேலஸ்ல வந்து இறங்குறாரு. இறங்கி வந்ததும் இவருக்கு வந்து ராஜ மரியாதை. சோ நம்ம ராஜு வந்து மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார் குடும்பம்ன்றதுனால வந்து ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தா 3 மாசமா எனக்கு வந்து சம்பளமே கொடுக்காம வேலை வாங்கிட்டு இருக்கீங்க, எப்பதான் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பொண்ணு சொல்லுது. கட் பண்ணா திடீர்னு வந்து இதெல்லாம் கனவு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து முழிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா வந்து ஜமீன்தார் தான், பட் வந்து வசதியெல்லாம் இல்லாத ஒரு ஏழையான ஜமீன்தார். ஆனா இவர் தாத்தா காலத்துல வந்து இவங்க ரொம்ப கோடீஸ்வரங்களா இருந்திருப்பாங்க. தாத்தா வந்து எல்லா சொத்தையுமே வந்து பொண்ணுங்களுக்கு கொடுத்தே வந்து அழிச்சிட்டாரு. அதனால வந்து இவன் வந்து பயங்கர டென்ஷனா இருப்பாங்க தாத்தா மேல. கரண்ட்ல இவன் சுத்தமா ஒரு ரூபா கூட இல்லாம ரொம்ப திவாலாவர நிலைமையில தான் இருப்பான். இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தாத்தா வந்து கொடுத்துப்பாரு பாத்தீங்களா சொத்து, அதை வச்சிருக்கிறவங்க வந்து அதை வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆக்கியிருப்பாங்க. இதை பார்க்கும்போது அவனுக்கு வந்து காண்டா இருக்கும். இருந்தாலும் வந்து சரி ஓகே ஓகே இதெல்லாம் கொடுத்தது உங்க தாத்தா தான் அப்படின்ற மாதிரி பெருமையா அந்த தாத்தா பத்தி பெருமையா சொல்லிட்டு போவான். அந்த நேரத்துல வந்து புரோகிதர்கள்லாம் வந்திருப்பாங்க. வரப்புற கோயில் திருவிழாக்கு வந்து 20 லட்ச ரூபாய் கிட்ட தேவைப்படுதுங்க, ஏதா கொடுக்கணும் மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எங்க தாத்தாவோட பிறந்தன்றதுனால இன்னைக்கு வந்து பேங்க் லீவு, ஒரு வாரம் கழிச்சு நீங்க வாங்க, கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து உண்மையிலேயே ஒரு சோம்பேறிங்க. என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுவாரு. அந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து ஈஸியா வர கேட்ச கூட தன்னோட அசிஸ்டன்ட் வச்சு பிடிக்க வைப்பாரு. பிடிக்கிற நேரத்துல வந்து அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து பால வாங்கிட்டு தான் தான் பிடிச்ச மாதிரி அவர் பாவலா பண்ணிப்பாரு. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃபன்னான ஜமீன்தாருங்க. இதே போல ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாகுபலி படம் பார்க்கிறதுக்காக தியேட்டருக்கு போறாங்க. தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட போய் டிக்கெட் எடுத்துட்டு வர சொல்றாரு. பட் ஆனா கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால அசிஸ்டன்ட் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, என்னால டிக்கெட் எடுக்க முடியாதுங்க, ரொம்ப கூட்டமா இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கண்ணு தெரியாத மாதிரி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு கியூவோட முன்னாடி போயிடுறாரு. முன்னாடி போனதும் கண்ணு தெரியாதவரா ஒரு கெட்ட போட்டார் பாத்தீங்களா, அதுல இருந்து மாறி சீக்கிரம் டிக்கெட் குடியா அப்படின்ற மாதிரி அவர் பண்றாரு. இந்த நேரத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து ஒரு அத்தை பையன் இருக்கும். அவனுக்கு வந்து கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் வருது. அப்ப வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, வாடகை கார் எடுத்துட்டு அங்க போயிட்டு இருக்காரு. போகும்போது ஒரு கதையை சொல்றாரு. அவனுக்கு வந்து 116 ரூபாய் வச்சா போதும்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படி 116 ரூபானா, இந்த மாப்பிள பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு பயங்கரமான குடிகார பேர் வழி. அதனால என்ன ஆகும் 116 ரூபாய் இருந்தா கொடுங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து வாங்கி காசு வாங்கி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா குடிச்சிருவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு சிரிச்சிட்டு வரான். இங்க வந்து பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்யாண செட்டப்ல வந்து அவன் கல்யாணம் நடந்துட்டு இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஆச்சரியம். இப்போ நம்ம ஹீரோ வந்து கல்யாணத்துல இருக்கிற காரெல்லாம் பார்க்கறாரு. ரொம்ப விஐபிங்க வர காராச்சு, இதெல்லாம் எங்க இங்க அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவனுக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஸ்டேஜ்ல உண்மையிலேயே நம்ம புஜி பாபு தான் இருக்கான். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புஜி பாபு வந்து அவங்கள நோக்கி வருவான். அந்த நேரத்தில் வந்து ஓகேடா, அவன் பழச மறக்கலடா, நம்ம நட்பை வந்து அவன் மறக்கலடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த புஜி பாபு இவங்களை கடந்து போய் வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். இவங்களுக்கு ஒரே அவமானமா போயிடும், என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. சரி ஓகே இவன் போனா போறான், நம்ம எதுக்காக வந்தோம், சாப்பிட தானே வந்தோம், நல்லா திருப்தியா சாப்பிட்டு கிளம்புவோம் இங்க இருந்து அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போறாங்க சாப்பிட்ற இடத்துக்கு. அப்போ சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க அத்தை அங்க வந்துடுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பணக்காரங்க மட்டும் தான் சாப்பிடணும், பிச்சைக்காரங்களாம் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவங்க அத்தையை பார்த்து சொல்றாரு, உங்களோட பையன் கல்யாணம் பண்ணிருக்கான்ல பொண்ணு, அவளை விட ரொம்ப வசதியான பொண்ணா நான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி காட்டுறேன், இது சத்தியம்டா அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வேகமா கிளம்புறாரு. இதுதான் இந்த படத்தோட செட்டப்பும் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புரோக்கரை கூப்பிட்டு எனக்கு இந்த ஊர்லயே வசதியான பொண்ணு யாரோ அவங்கள வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், சோ அதுக்காக அந்த மாதிரி பொண்ணுங்க ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு காட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு ஜமீன்தார் பொண்ணு வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து வரும்போதே சிகரெட் பிடிச்சிட்டு வருது. சரி ஓகே இந்த பொண்ணு ஒரு மாடர்ன் டெக்னாலஜில இருக்கிற பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு நிச்சயதார்த்தம் கம்முனுறா அப்படின்ற மாதிரி ஃபோன் கட் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவன் வந்து இந்த காலத்துல இவ்வளவு ஓப்பன் டைப்பா இந்த பொண்ணு இருக்குது, கண்டிப்பா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து வந்துடுறாரு. பட் ஆனா அவருக்கு வந்து ஒரு சின்ன உறுத்தல், என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. பட் ஆனா என்ன பண்றது, வசதியான பொண்ணாச்சே, ஒரு அமைதியா வந்துடுறாரு. அதனால அந்த பொண்ணை அவர் ஏத்துக்கிறாரு. இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோயில் திருவிழா நடக்குது. அந்த கோயில் திருவிழா வந்து முதல் முறையா வந்து நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ரேஞ்ச் ரோவர் கார்ல வந்து பயங்கரமா என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ஷாக் ஆவாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து பிச்சைக்காரருக்கு வந்து தன்னோட ஒட்டியான ஒரு 2 கிலோ இருக்கும், அந்த ஒட்டியானத்தை வந்து தானமா கொடுக்குது. இதை பாக்குற எல்லாருக்குமே வந்து ஐயோ இந்த பொண்ணு அம்பானியோட ஃபேமிலியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணு பார்த்ததுமே ஆஹா இவ்வளவு வசதியா இருக்குது, அப்ப நம்ம ஒரு பிட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழைங்களுக்கு எல்லாம் இவர் வந்து புடவை கொடுக்குற மாதிரி ஒரு சீனை போடுறாரு. இதை வந்து அந்த பொண்ணோட அப்பாவும் பாக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக முதல் முறையா வந்து ஹீரோ வந்து அசிஸ்டன்டோட உதவியே இல்லாம வந்து அந்த கோயில் மேல ஏறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் முன்னாடி இவர் வந்து சீனை போடுறாரு. இந்த மாதிரி நான் வந்து இந்த கோயில் எனக்கு எவ்வளவு படி இருக்குது, இந்தாங்க ஒரு கட்டு பணத்தை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்டியல்ல போறாரு. அந்த உண்டியலோட வாய் சின்னதா இருக்கிறதுனால காசு கட்டு வந்து போக மாட்டேங்குது. இந்த நேரத்தில் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சரி ஓகே இது வந்து நான் அப்புறமா போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ வந்து ஐயர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீங்க அதுல போடலனா என்ன, நீங்க தட்டிலே போடலாமே அப்படின்னும் போது, சாமிக்கு கோயில்ல உண்டியல்ல தான் போடணும், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அடுத்த வாரம் என் வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒண்ணுக்கு பதிலா 2 கட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கர மாசா பேசிட்டு அந்த கட்டை ஒரு வழியா உண்டியல்ல போடாம திரும்பி நாசுக்கா பேசி அவரோட பையிலேயே போட்டுக்கிறாரு. இப்போ இந்த பொண்ணுமே பார்த்து ஆச்சரியப்படுது, என்னடா இவர் கொஞ்சம் வசதியானவர் தான் போல அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் பாக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு, அந்த குடிகார பொண்ணு கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு நம்ம சந்தோஷமா
குடும்பம் வாழ முடியாது, நடுவுல பாய் ஃப்ரெண்ட் வந்துருவான், நம்ம சைடுல தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும், சோ இந்த பொண்ணியை நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம புரோக்கர் கிட்ட வந்து கேக்குறாரு. அப்ப அந்த புரோக்கர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்கார் பாத்தீங்களா, அவன் தான் இந்த படத்துக்கு வில்லனும் கூட, அவன் தான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போது அவங்களுக்கு நிச்சயம் ஆயிருச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஐயோ என்னடா இப்படி சொல்றீங்க, ஆனா எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு வசதியாவும் இருக்குது, அழகாவும் இருக்குது, அறிவாவும் இருக்குது, அன்பாவும் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் சார்லத்தா அப்படின்ற மாதிரி ஒரு கல்யாணத்துக்காக இந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு மிஷனை ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சர்ச் பண்றாரு. நாய்க்குட்டினா அதுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த நாயை வந்து ரொம்ப பாசமா வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு கோவா போறது வந்து ரொம்ப ஆசை. அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கோம், பட் ஆனா அவங்க அப்பா வந்து இல்லமா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ராஜ குடும்பம், அதனால நீ கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் கூட தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சார்லதா வந்து உண்மையிலேயே ரொம்ப பணக்காரின்றதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிராண்டடா இருக்குது. நம்ம ஹீரோ வந்து என்னதான் பணக்காரரா முன்னாடி இருந்தாலும் இப்போ வந்து அவர் பிச்சைக்காரர் தானே, அவருக்கு வந்து அதனால தான் இந்த வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு ஆசை வருது. சோ அதை பார்த்து அவருக்கு என்னன்னா இந்த பொண்ணுக்கு பிராண்டட் ட்ரெஸ்ஸும் பிடிக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாரு. சோ ஹீரோயினுக்கு வந்து டாக் தான் ரொம்ப பிடிக்கும்ன்றத ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா, அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாக் ரெடி பண்றாரு. அந்த டாக் வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு டிராமாவை போறாரு. சோ இவரே வந்து மேலலாம் தண்ணி ஊத்திக்கிட்டு ஏதோ நாயை வந்து தெப்பக்குளத்துல இருந்து காப்பாத்துன மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாரு. அந்த நேரத்துல ஹீரோயினி அங்க வராங்க, இத பாக்குறாங்க. அப்ப வந்து ஒரு குட்டி பையன் சொல்றான், எங்க எங்க நாயை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிங்க, எவ்வளவு பிராண்டடான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, ஆனா அதெல்லாம் பார்க்காம வந்து என்னோட நாயை காப்பாத்துறதுக்காக குளத்துல எல்லாம் விழுந்து ஏஞ்சி வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் பாராட்டி இருக்கான். இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து இம்ப்ரெஸ்ட் ஆயிடுது. அப்ப ஹீரோயின் கூட ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து கேக்குறா, நாய்களுக்குலாம் நீந்த தெரியும் கூகுள்ல போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது அந்த ஹீரோ முழிச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ஹீரோயினி ஹெல்ப் பண்றாங்க, அந்த நாய்க்கு என்ன கூகுளா பார்க்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணே காப்பாத்திடுறா. ஹீரோயினுக்கு லைட்டா ஹீரோ மேல கிரஷ் வந்துருது. அதுக்காக என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 கட்டத்துக்கு போவாரு. அப்ப வந்து காலேஜுக்கு போயிருக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பொறி பசங்களா சேர்ந்து ரெண்டு பொண்ணுங்களை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோ வந்து அவர் சாதாரணமா தான் இருப்பாரு, கூட இருக்க வந்து இந்த நேரத்துல நீ போய் சண்டை போட்டு காப்பாதுனா அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிடுவா, ஹீரோயினியும் அங்க தான் இருக்கிற பாரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா பயங்கரமா பஞ்ச் வசனம் பேசுவார். இவனுக்கு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவானுங்க, இவரை துரத்திட்டு வருவானுங்க. துரத்திட்டு வந்ததும் எப்படி இவனுக்கு வந்து பொழக்க போறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா தன்னோட வாயை யூஸ் பண்ணி ஹீரோ வந்து பயங்கரமா சூப்பரா தப்பிப்பாரு. நீங்க என்னடா என்ன அடிச்சு என்னடா ஆக போகுது, நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியோ மிகப்பெரிய ஒரு மந்திரியாவோ வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குடா, வெறும் ரவுடியா மட்டுமே இருந்துட்டு ரவுடியாவே செத்துறாதீங்கடா, இன்றைய ரவுடிகள் தான் நாளைய அரசியல்வாதிகள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பயங்கரமா அவங்கள வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாரு. இதை கேட்டு அவங்களும் வந்து இவரை வந்து பாராட்டுவாங்க, ரொம்ப நன்றிங்க சார், எங்களோட கண்ணியே திருந்துட்டீங்க, நாங்க வர ரவுடிசா மட்டும் பண்ணிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலாம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சோம், எங்களை அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்ன முதல் ஆள் நீங்க தான், உங்களுக்காக நாங்க என்ன வேணா செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீங்க எனக்காக எதுவும் செய்ய வேணா, நீங்க என்கிட்ட அடி வாங்கின மாதிரி காட்டினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவங்களும் அதே மாதிரி வந்து அடி வாங்கின மாதிரி ஓடி வராங்க வெளியே. இதை பார்த்த ஹீரோயின் வந்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து முன்னாடியே சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பீச்னா ரொம்ப பிடிக்கும், கோவா போறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த நேரத்துல என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த ஊர்ல இருக்கிற பீச்சுக்கு வர சொல்லுவாரு ஹீரோயினியா. அந்த பீச்சே வந்து நம்ம ஹீரோ வந்து கோவா மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருப்பாரு. இதை பார்த்த ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா பேராகிளைடிங் போவாங்க. அப்போ ஹீரோக்கு லைட்டா பயமா இருக்கும், ஐயோ ஏதோ இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வந்து பட் ஆனா பேராகிளைடிங் போகும்போது ரொம்ப பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிருவாரு. ஹீரோயினை வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க, கீழே இறங்கி வரும்போது ரெண்டு பேருமே பேசிட்டு வருவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ வந்து கட்டி பிடிப்பாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு பயம் வந்துச்சுன்னா எனக்கு கட்டி பிடிக்க சொல்லி சொன்னேன், அதனால வந்து கட்டி பிடிச்சிருக்கு போல அப்படின்னும் போது இல்ல இல்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் கட்டி பிடிச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஓ அப்படியா, நான் கூட மேல பயத்துல எல்லாம் கண்டுபிடிக்கல, உன்னை உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருச்சு அதனால தான் கட்டி பிடிச்சேன் அப்படின்னும் போது அந்த எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிருது. ஒரு வழியா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு லவ்ன்றது வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே லவ் பண்ணுவாங்க, கொஞ்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. இந்த பொண்ணு ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டாரு, ஏன் ஹீரோ நம்மளோட ஃபோன் எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிக்கும். அப்போ வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக வர நேரத்துல வந்து ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளை பாப்பா. அந்த பொண்ணுக்கு ஹீரோவை பார்க்குற மாதிரியே இருக்கும், என்னடா இது ஹீரோ இங்க வந்து என்னத்துக்கு கான்ஸ்டபிள் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவ யோசிப்பா. அதுக்கப்புறம் கட் பண்ண அடுத்த சீன்ல வந்து ஒரு லோட் அடிக்கிற ஒரு பர்சனை பாப்பா, அவரும் வந்து நம்ம ஹீரோ மாதிரியே இருப்பா. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு வந்து என்ன நம்ம ரொம்ப லவ் பண்றோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவா. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் வந்து அந்த மாதிரி வந்து உடாங்ஸ் வேலைலாம் பார்த்துருப்பாரு, காசு கொடுத்து அந்த பொண்ணு பார்க்குற நேரத்தில் அவரே வந்து நின்றுட்டு மற்ற நேரத்தில் வந்து வேற ஒருத்தர் நிக்க வைப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது வந்து நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படி மாதிரி கேட்கும்போது இல்ல என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ ஆல்ரெடி வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்கான் பாத்தியா, உனக்கும் அவனுக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், ஸோ அவங்க கூட தான் வாழ்க்கை இருக்க போகுது, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் வந்து மீட் பண்ண வாடா, நீ சந்தோஷமா வாழ்க்கையை பார்த்துக்க, எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அந்த நேரத்தில் ஹீரோனோட அப்பா வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு, தம்பி என் பொண்ணுக்கு வந்து எது பிடிக்குதோ அதை தான் நான் செய்ய போறேன், அந்த எரிபாபாவது அந்த வில்லனாவது அவன் வேண்டாம், நீங்களே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிங்களே அப்படி மாதிரி அவர் சொல்லிடுறாரு, பர்மிஷன் கொடுத்துறாரு. இதுக்கப்புறம் என்ன கல்யாணம் தானே, அதனால வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா மொத பத்திரிக்கை நம்ம ஹீரோ வந்து அவரோட அத்தைக்காரி இருக்கா பாத்தீங்களா, அவர் கூட சவாலா விட்டு வந்தாரு, அந்த பொம்பளை கிட்ட போயிட்டு ஒரு காஸ்ட்லியான பத்திரிகை போய் வைக்கிறாரு. ரொம்ப பிரம்மாண்டமா தடல் புடலா வந்து கல்யாணத்தை வந்து பண்ணி முடிக்கிறாங்க ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் சீன். ஸோ ஹீரோயினி வந்து டயர்டா இருக்கிறதுனால ஹீரோ வந்து அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே வந்துறான். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க மாமனார் ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. அதுல லெட்டர்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மாப்பிள உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றதுக்கு மறந்துட்டேன், ஆக்சுவலா வந்து நான் ரொம்ப வசதியா தான் இருந்தேன், 2 வருஷத்துல ரொம்ப கடனாகி எனக்குன்னு சொத்துலாம் எதுவுமே இல்ல, ஸோ இதுக்கப்புறம் என் பொண்ணு நீங்க தான் பாத்துக்கணும், என்னையும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் எழுதி வச்சிருக்காரு. ஆக்சுவலா ஹீரோவுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பார்ட்டி நடந்திருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து ஹீரோட அப்பாக்காரர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா பராஃபாட் அடி பேர்ல வந்து நம்ம ஹீரோ பேரை வந்து சேர்த்து விட்டுருவாப்ல.
போல. இப்பதான் தெரியும் அவர்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வந்து நம்ம ஹீரோ பேர்ல எழுதுறாரு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற கடனெல்லாம் வந்து ஹீரோ பேர்ல மாத்தி விடுறாரு. ஹீரோ கூட நினைக்கிறாரு இது பிராங்க் தான் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. பட் ஆனா உண்மையிலேயே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து கடன் வாங்குறதுக்காக வந்து நிக்கிறாங்க வீட்டு வாசல்ல. அப்பதான் ஹீரோக்கு உண்மையே தெரியுது. உங்க அப்பா எங்கடி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்டதோ, எங்க அப்பா யாத்திரைக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோயினி. இதை கேட்ட ஹீரோக்கு டென்ஷன் ஆயிருது. என்னடா இது நீங்களே கடன்ல இருக்கிற குடும்பமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நானும் கடன்ல இருக்கிறவன் தான். அப்ப நீங்களும் வசதியான ஜமீன்தார் வீட்டு குடும்பம் இல்லையா? ஜமீன்தார் வீட்டு பேரன் தான்மா. ஆனா வந்து எனக்கு இப்போதைக்கு பெருசா வருமானம் எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஐயோ இது தெரியாம பிளான் போட்டு உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு உண்மையை சொல்லிருது. ஆக்சுவலா பார்த்தா நம்ம ஹீரோ தானே பிளான் போடுவாரு, ஆபரேஷன் சாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போடுவாரு. பட் ஆனா வந்து உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, கோயில்ல வந்து நம்ம ஹீரோ வந்து சாரி எல்லாம் கொடுக்கும்போது அவங்க அப்பா பார்த்திருப்பாரு, ஹீரோயினோட அப்பா. அவ பார்த்துட்டு ரொம்ப வசதியா இருக்கானே இந்த பையன், இந்த பையனே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அப்பதான் நம்ம கடன் எல்லாம் தீரும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சு ஒரு பிளான் போட்டு தான் இந்த பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. இது ஹீரோவுக்கு தெரிய வரும். ஆக்சுவலா இப்ப ஸ்கெட்ச் வந்து ஹீரோவுக்கு தான், ஹீரோயினுக்கு இல்ல அப்படின்றது வந்து புரிய வருது ஆடியன்ஸ்க்கு. இதுதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒரு படத்துல கதையில நடந்துச்சுன்னா அதை தான் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. என்னத்த சொல்ல, இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிராரு. இந்த கடன் எல்லாம் எப்படி கட்ட போறேன்னு தெரியலையே, நானே வந்து கஷ்டத்துல இருக்கிறேன், இதுக்கு வேலை இன்னொரு கஷ்டமா அப்படின்னும் போது அந்த பேங்க்ல இருந்து வந்திருந்தாங்க பாத்தீங்களா, இவர் தான் பவர் ஆஃப் பட்டானி அப்படின்றதுனால வந்து இந்த ஜமீன்தார் வீடு இருக்குது பாத்தீங்களா, உங்க காலங்காலமா இருக்கிற வீட்டை வந்து நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா தான் அந்த கடன் வந்து அடைய முடியும். உங்களுக்கு வந்து 2 மாசம் டைம், அந்த 2 மாசத்துக்குள்ள கடனை கட்டலைன்னா இந்த வீடை ஜப்தி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. அடடா என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு கடனை எப்படி கட்டுறது அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருப்பான். அந்த நேரத்துல வந்து வில்லன் இருக்கா பாத்தீங்களா, அவன் வந்து கேட்பான், ஏண்டா அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோட ஒய்ஃப்ன்ற ஒரு பேரோட இருந்திருக்கோண்டா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு பாரு கடைக்காரனோட பொண்டாட்டின்ற பேரோட இருக்கா, என்னத்த சொல்ல அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து வில்லன் வெறுப்பேத்திட்டு இருப்பான். எப்படியும் கடனை கட்டாதனால இந்த ஊரை விட்டே ஒதுக்கிடுவாங்க, இந்த ஊர்ல நீ இதுக்கப்புறம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வில்லன் ரொம்ப அவனை வந்து அவமானப்படுத்த கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வந்து என்னன்னா ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்குது. அப்ப வந்து வில்லன் வந்து ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வெளியே வரான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்து அவரும் நானும் இங்க போட்டிக்கு தயாரா அப்படின்ற மாதிரி ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு நானும் போட்டிடுறேன்டா, ஒருவேளை இதுல நான் வின் பண்ணிட்டேன்னா ஊராட்சி மன்ற பிரசிடென்ட்ன்றதை தாண்டி நான் வந்து பிளாக் மணியை வச்சே என்னோட கடனெல்லாம் அடிச்சிருவேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதை கேட்ட வில்லனுக்கு வந்து ஒன்னும் புரியல. இந்த நேரத்துல வந்து அங்க இருக்கிற அந்த அதிகாரிலாம் வந்து கேட்கிறாரு, தம்பி நீ வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து முன்பணமா கட்டணும் அப்படின்னும் போது என்கிட்ட லஞ்சம் கேட்கறியாடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். இதை பார்த்த வில்லனுக்கு வந்து சிரிப்பு வந்துருது. எது லஞ்சம் எது செக்யூரிட்டி டெபாசிட்னே தெரியல, இவளா என்னத்த ஜெயிக்க போறா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து வில்ல கிளம்பிடுறாரு. இப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு வழியா சமாளிச்சுட்டு அதை அப்ளை பண்ணிட்டு வெளில வராரு. சோ இந்த படத்தோட டிபேட்டுமே கூட இதுதான். இந்த பிரச்சனையில இருந்து ஹீரோ வெளியே வருவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழல் வந்து இங்க நிலவுது இல்லையா. எப்படியும் இவர் வந்து தோத்துருவாருன்ற மாதிரி மனநிலை தான் ஆடியன்ஸுக்கு இருக்கும். ஆனா அவர் தோத்தாரா ஜெயிச்சாரான்றது வந்து பின்னாடி தான் தெரியுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பிரச்சாரம் பண்றாரு. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் வந்து இது தெரிஞ்சிச்சு நம்ம கடன் அடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் நீ தான் வந்து சப்போர்ட்டா இருக்கணும் நம்ம ஹீரோவுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. தீபம் சின்னம் கொடுத்திருப்பாங்க அவருக்கு. அப்போ வந்து ஒரு இளவு வீட்டுக்கு போயிருப்பாரு. அங்க தாத்தா வயசானவர் இறந்து போயிருப்பாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சொன்னாரு தீப சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும், என்னதான் அவருக்கு வந்து நம்ம ஊராட்சி மன்ற பிரசிடென்ட் ஆக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. ஆக்சுவலா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தம்பி அவர் படுத்த படுக்கையாய் பல வருஷம் ஆகுது, அவரால் பேசவே முடியாது, எப்படி அவர் உங்ககிட்ட இப்படி சொல்லிருப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. தயவு செஞ்சுங்கிறது போ அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி அங்க அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் ரெடி பண்ணுவாரு. அந்த மீட்டிங்ல வந்து 2 பேர் தான் வருவாங்க. அதுவும் வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, மீதி கூட்டம்லாம் எங்க இருக்குங்க அப்படின்னு மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட மீட்டிங்க்கு வந்து பயங்கரமான கூட்டம் வந்திருக்கும். அப்போ வந்து அந்த மீட்டிங்க்கு நம்ம ஹீரோ போயிட்டு வந்து அங்க வந்து பயங்கரமா சொல்றாரு, அவர் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருக்காரா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி, நான் ஆனா நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இந்த நேரத்துல ஹீரோயினும் வந்து அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் ஹீரோ வருவார் இல்லையா. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. எதுக்கு நம்மள பார்த்து எல்லாருமே பயந்து ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு தீபம் சின்னம் தானே கொடுத்திருந்தாங்க. அவர் தலைப்புறாமே தீபம் வச்ச மாதிரி ஒரு போஸ்டர் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால அவர் செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் நினைச்சிருவாங்க. அவர் வந்து அவரோட சின்னத்தை தான் அப்படி வச்சிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுறாரு. ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ண சொன்னா என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் பாப்பாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வெறுங்காலிலேயே நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு வீடா போயிட்டு அவங்களோட குறைகள் எல்லாம் கேட்பாரு. அந்த நேரத்துல திடீர்னு அவருக்கு எதமா இருக்கும் காலில், என்னன்னு பார்த்தா அங்க தண்ணியா இருக்கும். அப்போ இப்பதான் நிம்மதியா இருக்கு நினைக்கும் போது தான் ஆக்சுவலா அது சாக்கடை தண்ணி. அதை பார்த்த உடனே அவர் தள்ளி தள்ளி எகிரி குதிச்சு போவாரு. இந்த சீன்ல உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி ஒரு பையன் ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்தான்ல, அந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக கேட்பாரு. அந்த பையன் வந்து 20,000 ரூபாய் கேட்பான். ஏன்டா இதுக்கு 20,000 ரூபாய் கேட்கிற அப்படின்னும் போது, எரிபாபு அதுக்கு முன்னாடி எவ்வளவு தரமா கொடுத்தான், வெறும் ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி போட்டோக்கே வந்து 30,000 ரூபாய் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி சரிடா இந்தடா 20,000 ரூபாய் இந்தடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொடுத்துட்டு இந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரி ஒரு போட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாரு. இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா வைரல் பண்றதுக்காக அப்படி பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் விளையாடிட்டு இருப்பான். அந்த பையனை வந்து நீ இந்த நேரத்துல போய் விளையாடுறியடா, நீ பள்ளிக்கூடத்துக்கு போகணும் இல்லையா அப்படி மாதிரி வாடா நானே உன்னை கூட்டு போயிரும் சொல்லிட்டு இவரு, அந்த பையன் வேற குண்டா இருப்பானா, இவர் வந்து தூக்கிட்டு பல கிலோமீட்டர் நடப்பாரு. ரொம்ப தூரமா நடப்பாரு. நடந்து போயிட்டு ஸ்கூல் கிட்ட போய் பார்த்தா அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சரை கூட காணோம். என்னடா டீச்சரே இல்ல, அப்ப எப்படா படிக்கீங்க அப்படிங்கும்போது, டீச்சர்லாம் இல்லங்க நாங்களே ஏதாவது படிச்சு போங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, ஒரு ஊருக்கு வந்து ஒரு டீச்சர் கூட இல்லாத ஒரு ஸ்கூல்ரா, என்னடா ஊர் இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகே இந்த பையனை வேற தூக்கிட்டு வந்திருக்கோம், ரொம்ப மூச்சு வாங்குது, நம்ம தனியே கிட்டே குடிப்போம் அப்படின்ற மாதிரி அங்க பக்கத்துல கொஞ்சம் ஜூஸ்
ஏதாவது இருந்தா குடியா அப்படின்னும் போது அந்த பெரியவர் வந்து ஜூஸ் கொடுக்குறாரு. அதை குடிச்சிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யோ என்னையா இது அப்படின்னும் போது, நம்ம ஊர் தண்ணி தம்பி, இது நம்ம ஊர் தண்ணியா, என்னையா இவ்வளவு கேவலமா இருக்குது அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ வாந்தியெல்லாம் எடுக்கிறாரு. அந்த அளவுக்கு மோசமான தண்ணி வசதி தான் நம்ம ஊர்ல இருக்குது அப்படின்றதையும் ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் தண்ணியை குடிச்சாரு பாத்தீங்களா, அது வந்து வேலையை காட்டி விட்டுருது. வாமிட் வந்துரும், ஒரு மாதிரி வயிறுலாம் வலிக்கும். இதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் கிட்ட பாப்பாரு. ஆக்சுவலா வந்து அவர் மாட்டு டாக்டர், மாட்டுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாரு. பட்டெக்ஸ்ல வந்து இந்த தெர்மாமீட்டர் வச்சு ஜுரம் இருக்குதா இல்லையா பாப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இவர் வந்து ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, இவர் வந்து மாட்டு டாக்டர், மனுஷன் டாக்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாரு. அப்போ வந்து அந்த டாக்டர் சொல்லுவார், தம்பி மனுஷனுக்கும் நான் தான் பார்ப்பேன், மாடுக்கும் நான் தான் பார்ப்பேன், வாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாடுக்கு வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அதே எடுத்து நம்ம ஹீரோவோட வாயில வைக்கிறதுக்கு வராரு. இவர் ஹீரோ பதறி போயிறாரு, ஐயோ என்னையா பண்ற அப்படின்ற மாதிரி அவர் பாக்குறாரு. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிடுவாங்க. அப்போ வந்து காலெல்லாம் இவ்வளவு காயமா இருக்கே, டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின் போது ஆயில்மெண்ட் போட சொன்னாரு, அப்புறம் 2 முத்தத்தை கொடுக்க சொன்னாரு, அப்ப கொடுத்தா சீக்கிரமா சரியாயிடுமா அப்படின் போது ஹீரோயினே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, சரி ஓகே ஓ டாக்டரே சொல்லிட்டாரா, அப்ப கொடுத்தே ஆகணுமே அப்படி மாதிரி முத்தம் கொடுக்கிறதுக்காக வராங்க. அந்த நேரத்தில் அசிஸ்டன்ட் வந்து கெடுத்து விட்டுருவான். நம்ம ஊர்ல ப்ராப்பரான ஒரு ட்ரைனேஜ் வசதி இல்ல, அது மட்டும் இல்லாம வந்து நம்ம ஊருக்கு சரியான ஸ்கூல் டீச்சர்ஸும் இல்ல, ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர்ஸுமே சரியானவங்களா இல்ல. சோ வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா இந்த மக்கள் எதுவுமே கேட்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இதான் பிரேக் இன்டு 2 சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு கஷ்டம் வரும்போது ஹீரோ வந்து இதை வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார் பாத்தீங்களா, இதான் பிரேக் இன்டு 2 சொல்லுவாங்க. நம்ம மக்களுக்கு எங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இருக்கு, ரீல்ஸ்லயே அவங்க டைம் சரியா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது ரீல்ஸ்ல போகுதா, அப்ப இந்த பிரச்சனைலாம் நம்ம ரீல்ஸ்ல சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டா அந்த ரீல்ஸ்ல ரெடி பண்ணி சொல்லுவாரு அவங்க ஊர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம். இதை பார்த்த மக்களுக்குமே வந்து ஆஹா இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா நம்ம வில்லன் பக்கம் இருக்குமே அப்படின்ற மாதிரி மக்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பக்கம் எல்லாருமே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சோ சரியான வசதிகள் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ ஃபேமஸ் ஆனாரு. இதை பார்த்த நம்ம வில்லனோட அப்பா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஏண்டா அவனை கூப்பிடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தம்பி இதுக்கப்புறம் வந்து நீ பிரச்சாரம் எல்லாம் பண்ணாத, நான் உனக்கு வந்து 20 கோடி ரூபாய் தரேன், அதுக்காக நீ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து தப்பா பேசி மக்களை தப்பா பேசி ஒரு வீடியோ வந்து எனக்கு அனுப்பிச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் வேற வழி இல்லாம தனக்கு நிறைய கடன் இருக்கிறதுனால அந்த 20 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்கிறது கிளம்புறாரு. இப்ப வில்லன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா பார்த்து கேட்கிறாரு, அப்பா 20 கோடி ரூபாய் கொஞ்சம் அதிகம் இல்லையாப்பா அப்படின்போது, ஏடா நம்ம ஊர் பக்கத்துல ஐவேஸ் வர போகுதுரா, அதனால வந்து ட்ரிபிள் மடங்கு வந்து ரேட் ஆக போகுது, 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராஜெக்ட் நமக்கு வரப்போகுதுரா, இதெல்லாம் ஒரு துப்ஸ் மேட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாக்காரர் சொல்றாரு. 3000 கோடி முக்கியமா 20 கோடி ரூபாய் முக்கியமா அப்படின்போது 3000 கோடி தான் அப்படின்ற மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சரி ஓகே அவர் சொன்ன மாதிரியே அது ஒரு வீடியோ பண்ணி போறாரு, மக்கள் எல்லாம் முட்டாளுங்க, அவங்க வந்து ஒரு ஆட்டு மந்தைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டி போட்டுறாரு. இதை பார்த்த மக்களுமே ரொம்ப டென்ஷன் ஆயிராங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் நடக்குது. அப்போ வந்து எலெக்ஷன்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து நம்ம வில்லன் தான் அதிகமான லீடிங்ல இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு அம்மா வந்து அவங்க கையை பிடிச்சி நிறுத்துறாங்க. ஆக்சுவலா பிளாஷ்பேக்ல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பிளாஷ்பேக்ல வந்து வீடு வீடா போய் என்ன பிரச்சனை இருக்கு குறையெல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பார் பாத்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து ஒரு அம்மா சொல்லும், இந்த மாதிரி எங்க வீட்டுக்கார் வந்து இறந்து போயிட்டாருங்க, காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வில்லன் ஃபேமிலி இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து எங்க கிட்ட இருந்த லேண்ட் எல்லாம் வந்து விலை மலிவான காசுல வாங்கி லட்சக்கணக்கில் இப்போ கோடிக்கணக்கில் போகுது, கேஸ் வர போகுது, ஆயில் வர போகுதுன்னு சொல்லி மாத்தி இப்போ வந்து கோடிக்கணக்கில் போகுது அந்த லேண்ட் எல்லாம், எங்களை ஏமாத்தி வாங்கிட்டாங்க, அந்த லேண்ட் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டுனா நாங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்துக்கிறவங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இந்த லேண்ட் அபகரிச்சதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மாவோட வீட்டுக்காரர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து பண்ணியே செத்துருப்பாரு, அதனால தான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இந்த லேண்ட் ஒரு வேலை எங்க கிட்ட வந்துச்சுன்னா நாங்க அட்லீஸ்ட் ஒரு நிம்மதியான வாழ்க்கையாச்சும் வாழ்வோங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப சென்டிமெண்டா சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த படத்தோட பி ஸ்டோரியுமே இதாங்க, பிளாஷ்பேக்கா இவர் சூசைட் பண்ணி இறந்துறாரு பாத்தீங்களா, அதுதான் வந்து இந்த படத்தோட பி ஸ்டோரியா சொல்றாங்க. இவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க பாத்தீங்களா பத்திரம், அது எல்லாத்தையுமே ஆக்சுவலா லோன் தான் போட்டு வச்சிருப்பாங்க இவங்களோட பத்திரத்தெல்லாம் வச்சு. ஸோ அந்த பத்திரத்தெல்லாம் வாங்குறதுக்காக ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, 20 கோடி ரூபாய் கொடுத்தாரு பாத்தீங்களா தன்னோட வீட்டை மீட்கிறதுக்காக, அந்த வீட்டெல்லாம் மீட்காம வானா இவங்க கஷ்டத்துல இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த 20 கோடி ரூபாய் கொடுத்து லோன் எல்லாம் முடிச்சு அவங்களுக்கு வந்து அந்த பத்திரத்தெல்லாம் வாங்கி முன்னாடியே கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. என்னதான் ஹீரோ வந்து அந்த மக்களோட குறைய தீர்த்தாலுமே கூட அவரோட வீடு வந்து போயிருச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் வைஃப் வந்து ஃபீல் பண்றாங்க. சாரி என்னாலதான் உனக்கு எல்லா பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு பாத்துக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா ஆடம்பரமா வாழணுமா என்ன, சந்தோஷமா நம்ம நிம்மதியா வாழ்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதாவது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ இழந்துட்டார் இல்லையா, இதுதான் ஆலிஸ் லாஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம அரண்மனையில் இருக்க முடியாதுல்ல அப்படின்னும் போது வீடு போனா போது மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்பதான் உண்மையான ஹீரோவா அவர் மாறாரு. இதுக்கப்புறம் என்னன்னா ரிசல்ட் வருது. ரிசல்ட்ல வந்து பார்த்தா ஆக்சுவலா வந்து ஹீரோ தான் வின் பண்ணிருப்பாரு. ஹீரோ வந்து இப்போ எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டார் இல்லையா, அப்போ வில்லன் வந்து ரொம்ப டென்ஷனா என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு காசெல்லாம் கொடுத்து நான் இந்த மாதிரி ஓட்டு வாங்க வந்தா நீங்க என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான தாத்தாவை போய் கேட்பாரு, எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு கேட்கும்போது நான் தீப சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்போது வில்லன் பயங்கரமா டென்ஷன் ஆகி அவரை போட்டு அடிப்பாரு. இதை பார்த்த ஹீரோயின் வந்து அங்க வந்து தடுக்க வருவாங்க, அவங்களே வந்து கீழே தள்ளி விட்டுருவாரு. இதை தான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சோல்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பயங்கரமான ஒரு என்ட்ரியை கொடுத்து அங்க வில்லன் இருக்கார் பாத்தீங்களா, அவரோட அடியால அவரையும் போட்டு சம்பாடி அடிச்சிருவாரு, எல்லாருமே ஓட விட்டுருவாரு. இதுக்கப்புறம் என்ன ஹீரோ பொண்ணும் எனக்கு தான் பதவியும் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்காரு. இதுதான் இந்த படத்தோட பிரேக் இன்டு 3 சொல்லுவாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோனோட அப்பா யாத்திரைக்கு போறேன்னு சொல்லியிருந்தார் பாத்தீங்களா, அவர் இப்போ இந்த நேரத்தில் வந்துருவாரு. அவர் வந்து தம்பி நான் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கப்பா அப்படின்போது என்ன நியூஸ் அப்படின்னும் போது, நம்ம ஊருக்கு வந்து ஒரு ஹைவே கட்டுறதுக்காக வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகுது, அந்த ஹைவே பக்கத்துலேயே எனக்கு ஒரு 10 ஏக்கர் லேண்ட் இருக்கு, அதை வச்சு நான் வந்து என்னோட கடத்தெல்லாம் அடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து சிம்மாசனம்ன்ற ஒன்று இருக்குது பாத்தீங்களா, அது வந்து மக்களோட மனசு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு புரிஞ்சு மக்களோட மனசுல வந்து அவர் நினைச்சிடறாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜும் கூட. இந்த நேரத்தில் ஹீரோ வின் பண்ணிட்டார் இல்லையா, அப்போ வந்து பேட்டி
இருக்காங்க. உங்களுக்கு வீடே இல்லன்னு கேள்விப்பட்டோமே, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும்போது, எல்லாருமே வின் பண்ணா என்ன பண்ணுவாங்க? ஒயிட் ஹவுஸ் தானே போவாங்க. நானும் ஒயிட் ஹவுஸ் தான் போறேன். அந்த மாதிரி காமெடியா அவர் சொல்லி முடிப்பாரு. இதோட இந்த படம் ஃபன்னா முடியும். இந்த படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருவப்பழசான கதை தான். ஆனா வந்து ரொம்ப மேக்கிங்ல வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஒரு என்டர்டெய்னிங்கா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம ப்ரோ நான் ஹாப்பியா ஒரு படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 8ங்க. சோ ஃபேமிலியோட ஒரு நல்ல படத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். எந்த ஒரு வல்கரான சீனும் இல்ல. சேவ் த கேட் வெர்ஷன்ல இந்த படம் என்ன ஜானர்னு பாத்தீங்கன்னா டியூட் வித் த ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அந்த ஜானர்ல தான் இருக்குது. ஓகே ப்ரோ, இந்த படத்தை நான் முழுசா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த படத்தோட OTT லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த படத்தோட திரைக்கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமா சொல்லிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.